மகாராணி அது யாரா? என் கூட பிறந்தால அவதான். டேய் சஞ்சு பாப்பா கேக்குறியா? அவ அங்க விளையாடின்னு இருக்காடா. கொடுத்து வச்சவ. ஏன் அந்த மாங்கலாம் கீழே விழுந்து கிடக்குது, அதெல்லாம் எடுத்து கூடையில போட சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு நான் மட்டும் தான் வேலை செய்யணுமா? இப்பதானே சாப்பிட்ட, கொஞ்ச நேரம் விளையாடட்டும். சதீஷே வடக்கறீங்களா அக்கா? சூப்பரா இருக்கு பாட்டி. உங்க கை பக்குவமே தனிமா, எவ்வளோ டேஸ்டா இருக்குது. ராதிகாக்கு இது மாதிரி செய்யறதுக்கு வரவே மாட்டுது. நீங்க வீட்டில் தானே இருக்கீங்க, சொல்லி கொடுங்களாம்மா எப்படி சமைக்கிறதுனாலுக்க. நீ வேற கும்முனுடா. அவ சமைப்பா டெய்லியும், நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் சமைக்கிறேன். அப்புறம் நான் சொல்லி தர சொல்லிட்டு போனா வச்சுக்கேன், தினமும் என்னையே சமைக்க சொல்லிடுவா. இங்கதா நான் ஃப்ரீயா இருக்குது, உனக்கு பிடிக்கலையா? சமையல் அறையில உட்காந்துருக்குமா? அதுவும் சரிதான், அப்புறம் உங்களே சமைக்க சொல்லிடுவால. பாட்டி எங்க ஸ்கூல் திறந்த உடனே அங்க வந்து எங்க ஸ்கூல் எதிர்க்க ஒரு கடை இருக்கு. அங்க வந்து இட்லி கடை போட்டு விடுங்க. சூப்பரா நல்லா சூப்பரா வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி இட்லி வடகறி வடெல்லாம் செஞ்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. டேய் பாட்டிக்கே வயசாயிடுச்சு, அவங்கள எங்கடா போய் கடை போட சொல்ற நீ? அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியல, காலையில டிஃபன் கடை போட வச்சுக்கோங்க, எல்லாரும் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் வீட்டுல காலையில டிஃபன் செய்ய மாட்டேங்கிறாங்க, பசங்களை ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஹோட்டல்ல இருந்தா வாங்கி கொடுக்குறாங்க. பாட்டி தான் சூப்பரா செய்யறாங்களே, அவங்க மட்டும் டிஃபன் கடை போட்டான்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. பாட்டி செய்யறது சமையல் நல்லா தான் இருக்கு, அதுக்காக கடையெல்லாம் வச்சு அவ்வளோ பேருக்குலாம் செய்ய முடியாதுடா அவங்களால. ஏன் பாட்டி உங்களால செய்ய முடியாதா? எங்கப்பா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு செய்ய முடியும், நிறைய பேருக்கு செய்யணும், என்ன செய்ய முடியாது அப்படி சொல்றீங்களா? அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, அம்மாவை கூட்டுவாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே. நீங்க சமையல் வேலை மட்டும் பாருங்க, மற்ற வேலைலாம் வந்து அம்மா பார்க்கட்டும். மற்றவங்க பாசம் கட்டுறது, டிஃபன் வச்சு கொடுக்கறது, உங்களுக்கு சாமான் கழுவி கொடுக்குறது, அந்த வேலைலாம் அம்மா செய்வாங்க. ஒரு நாளைக்கு செய்வா, ஒரு நாளைக்கு செய்ய மாட்டாடா, அவளை நம்பி கடை தர சொல்றீங்க? டேய் உங்க அம்மா நம்பிலாம் கடை திறக்க முடியாது, அவ நல்லா 8 மணி வரைக்கும் தூங்குவா. கடைலாம் திறக்கணும்னா காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து கடைக்கு போய் வேலை செய்யணும். உங்கள் அம்மா 8 மணிக்கு தான் எழுந்துப்பா, அதுக்குள்ளே எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் செஞ்சு வச்சு அவ்வளோதான் சாப்பிட்ணும். இப்போ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஓலை வீடாக இருக்கு, நம்ம எப்போ மாடி வீடுலாம் கட்டுறது, அதுக்கு நிறைய காசு வேணும் இல்லையா? அதுக்கு தான் கடை வைக்க சொல்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் உங்கள் அம்மா எதுவும் பண்ண மாட்டாடா, அவளை நம்பி நம்ம எதுலையும் இறங்க முடியாது. நம்ம எப்போ படித்து முடிச்சு வேலைக்கு போய் இந்த வீடெல்லாம் மாடி வீடாக கட்டுறது? சதீஷா நீ சொல்கிறதுல சரிதான். ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, நீ சாப்பிடு, அப்புறம் பார்க்கலாம். பாட்டி நான் வேணா ஸ்கூல் விட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து வேலையை முடிக்கலாம். நாங்கள்லாம் எடுத்து போட்டு பிள்ளைமெல்லாம் எடுத்து போட்டு வீட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீ இதெல்லாம் பேசி முடிவு எடுக்கலாம். ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, நம்ம ஊருக்குள்ள வேற போகணும், ஊருக்கு போகிறதுக்கு பொருள்லாம் வேற வாங்கணும். அம்மா சொல்லியிருந்தால நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி பாட்டி, அம்மா கிட்ட பேசுறீங்களா கடை வைக்கிறதுக்கு? பேசலாம். சரி இப்போ நீ முதல்ல சாப்பிடு. இம்மா எங்களுக்கு இட்லிலாம் போதும், எடுத்துன்னு போயிடுங்க மீதி வீட்டுக்கு. இப்போ பொறுமையாக சாப்பிடுங்க, 2 இட்லி வச்சுக்கோங்க. எனக்கு போதும் பாட்டி. எனக்கும் போதும், நீங்கள் கிளம்புங்க வெயில் வரதுக்கு முன்னாடி. இப்போ அந்த மாங்காய்லாம் எடுத்து போட்டு போகிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க. இங்கே தான் பசங்க இருக்கிறாங்க, ராதிகா இருக்கிறா. நாங்கள் எடுத்து போட்டுட்டு வரோம், நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு. சரி கொஞ்சம் வடகறி வச்சுக்கிறீங்களா? ஏமா வேணாம்மா. அத்தை இட்லி இருக்கா? ஏன்னா இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன், மேலே விழுந்து இருப்பேன். அப்படி ஓடி வரேன். ஐயோ இவ்வளோ பிள்ளைய மாத்தால இருந்தேன். இட்லி இருக்கா இல்லையா? இருக்கு. யாருக்கு? அக்கா பசங்க 2 வந்துருக்குதுங்க. காலையில் எங்கள் அக்கா உப்புமா ஒன்று செஞ்சு போட்டு குழந்தைங்க சித்திரவதை பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்க சாப்பிடல, அதுங்களுக்கு இட்லி தான் வைக்க கொடுத்து வந்தேன், எடுத்துன்னு வந்தேன். இருக்கா? இருக்குடி, வச்சு கொடு. மகா வாணி இங்கே வாங்க. அக்கா வந்திருக்காங்களா? ஏனி நம்ம வீட்டு வேலையை நம்ம செஞ்சுக்க மாட்டோமா? எதுக்குடி அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்குற நீ? நான் எங்கேயா கூட்டு வந்தேன்? எங்கள் அக்கா கூட்டு வந்து விட்டுட்டு போகுது. பசங்க மாங்காலாம் அத்து போடணுமா, பிள்ளைய மலையா பொறிக்க போடணும் சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லிட்டு விட்டுட்டு போகுது. ஆனால் நம்ம வீட்டை போய் கூட்டு வந்த மாதிரி ஆடுறேன். உங்க கூட தானே வந்தேனே. ஊரா முட்டு பசங்கள்லாம் வேலை வாங்காதுடி, நம்ம தான் இருக்கிற வேலை செய்யறதுக்கு. ஆமாம் நான் தான் வேலை வாங்குறேன், அதுங்களே வேலை செய்யறேன்னு வந்துருக்குதுங்க. சித்திக்கு கூட வேலை செய்யலாம் சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லி, மூஞ்சிக்கிட்டே வந்து நின்று பேசுறீடியே. க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு பயமா இருக்குடி. கிளம்பிக்கு கொழுப்பு பத்தியா? அத்தை இட்லியா நான் வச்சு கொடுக்குறேன், நீங்கள் கிளம்புங்க. வீட்டில் போயிட்டு கொஞ்சம் சாமான் இருக்குது, கொஞ்சம் துணி இருக்குது, அதெல்லாம் மட்டும் துவச்சிட்டு தள்ளி வச்சுட்டு 11 மணி பஸ்ஸுக்குலாம் கிளம்புங்க, நம்ம கடைக்கு போகலாம். ஐயா ஜாலி கடைக்கு போகிறோமா? இல்லை எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் செய்ய சொல்றியா? நீ என்ன பண்ணுற? நீயே போடி. இந்த புளியம்பழம் எல்லாம் யார் பொறிக்க போகிறது, நாங்களாம் யார் போய் பெட்டு போகிறத? வீட்டில் போய் வேலை செஞ்சா கொஞ்சம் 4 துணி தான் இருக்குது, 4 சாமான் தான் இருக்குது. அதனால தான் கலவு சொல்கிறேன், இல்லை நான் செஞ்சுக்க மாட்டேன். சரிடி நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சு வைக்கிறேன். 11 மணி பஸ்ஸில் எங்கள் பஸ்ஸில் வந்து நிற்குவா. எங்கள் பஸ்ஸில் எல்லாம் வந்து நிற்க தேவையில்ல, நானே வீட்டுக்கு வந்துடுவேன். ரெடியாக இருங்க, வீட்டிலேருந்து போகலாம். சரி சீக்கிரமாக வேலையை முடிச்சுங்க வாங்க. பாட்டி நம்மளுக்குமே ஆர்வமாக இருக்காங்க போல இருக்க கடைக்கு போகிறதுக்கு. சரி பசங்க வீட்டில் வச்சு கொடு, வடக்கறி கூட நிறைய தான் இருக்குது. நான் போய் வீட்டில் கொண்டு வேலையை முடிச்சு வைக்கிறேன், சீக்கிரம் வந்து சேருங்க. சரி தப்புங்க, பசங்க குரல் கொடுங்க, விளையாடி இருந்து பாருங்க. நான் கூட காதை கேட்கல உங்களுக்கு. சஞ்சு கூட விளையாடுறாங்களா? ஆமாம் குரல் கொடுங்க. என் துணியெலாம் நானே வந்து துவச்சிக்கிறோமா சாயங்காலமா? நீங்கள் வந்து பசங்க துணி மட்டும் துவச்சி போடுங்க, ராத்திரி துணி அவ்வளோ துவச்சி போட்டுப்பா வந்து. அவங்க அம்மா அப்படி வேலை செஞ்சிடக்கூடாது, இவர் கடையில் இருந்து அப்படி ரத்தம் வரும். பாட்டி என் துணி நானே வந்து துவச்சி போட்டுறேன், என் துணியை தைக்காதீங்க, உங்கள் துணி மட்டும் துவச்சி போட்டுங்க. சஞ்சு துணி அவ்வளோ துவச்சி போட்டுப்பா. எல்லா வேலையும் நீங்கள் செய்யாதீங்க வயசான காலத்தில், பாவம் நீங்களே. ஆமாம் அப்படியே துவச்சி கிழிச்சிருவா, வாயிலேயே வர சொல்லுவான் அப்படியே. பரவாயில்லப்பா துணி போட்டு ஊற வச்சுன்னா 5 நிமிஷத்தில் கும்மிக்கு அலசி காய வச்சிருவேன். பெரிய வேலையாது எனக்கு. அத்தை உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா சாமான் மட்டும் கழுவி வைங்க, துணி கூட நாளைக்கு துவச்சிக்கலாம்.
நீ தண்ணிலாம் இருக்குது துணி துவச்சி போட்டுற, கொஞ்சமாக துணி இருக்கும் போதே துவச்சி போட்டுனா தான் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். சேர்த்து வச்சு வச்சுக்க, நாளைக்கு நிறைய துணியாக போயிடும், நிறைய தண்ணி தேவைப்படும். இருக்க தண்ணி துவச்சி போட்டுறேன். இந்த வீட்டில் அவங்க மருமகளா இல்லை என் பொண்டாட்டி மருமகளான்னு தெரில. எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் செய்து இவனா தான் செய்வா தெரியல. வீட்டில் இவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு இட்டுன்னு வந்தது தண்டம் போல இருக்குது. சரி அத்தை, ஏதோ ஒன்று பண்ணுங்க. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மட்டும் ஊற வைங்கண்ணே. ஏடி எங்கள் அம்மா எவ்வளோ வேலை தானே வாங்குவே நீ? அப்போ வீட்டில் நீ என்ன தான் வேலை செய்வே நீ? அவங்க என்ன சின்ன பொண்ணா அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறதுக்கு? டேய், இப்போ நீ எதுக்குல கத்துற? அரிசி ஊற வைக்கிறது பெரிய வேலையா? அரிசி பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன், அதுக்கு என்ன ஆடுற? வீட்டில் நிறைய வேலை இருக்க தான் செய்யும். ஆளுக்கு 1-2 வேலை மாற்றி மாற்றி செஞ்சுன்னா வேலை முடிஞ்சு போகுது. எல்லா வேலையும் அவளே செய்யணும் எப்படிடா? ஏம்மா எல்லா வேலையும் நீங்களே சேர்த்துக்கா, எதுக்குமா வீட்டில் இருக்கிறா? அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கம்மா. வந்துட்டாரு தோற. எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நிம்மதியாக போயிட்டு அங்கே கால் மேலே கால் போட்டு அங்கே உட்காந்து நான் இருப்பேன். நான் போக மாட்டேன், நான் சொல்கிறேன். நானும் ஒரு 10 நாளைக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டு இருந்துட்டு வரணும் தான் இருக்கிறேன். அப்போ தான் உங்கள் எல்லாரோட குழப்பம் அடங்குனே பார்த்துன்னு தான் இருக்கிறேன். போகிறேன் பாரு கிளம்பி. நானும் வரேம்மா, என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா வீட்டுக்கு. உன் ஒருத்தன். டேய், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டியாடா நீ? சாப்பிட்டியா? ஏந்து போ. அப்படி ஒன்று கேட்டுறக்கூடாது. போவோம், மூக்கு மேலே வரும் அவளுக்கு. நான்லாம் 10 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வந்தால் தான் உங்கள் குழப்பம் அடங்கும். பார்த்துன்னு தான் இருக்கிறேன் நானும். ரொம்ப ஓவராக தான் போயின்னு இருக்கீங்க. அதுக்கா இப்போ நீ எதுக்கு கத்தின்னு இருக்கிற? சீக்கிரமாக அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு இட்லி வையே. நம்ம வீட்டில் இருக்க வேலை கொஞ்சம் முடிச்சு வைக்கிறேன். சீக்கிரம் வா, 11 மணி பஸ் பிடிக்கலாம். சண்டை போடாதீங்க. ஏன்னா நீயே வாய் வச்சு கொஞ்சம் அமைதியாக இருடா. வேலையை முடிச்சுட்டு நீ வேலைக்கு போடணும்னு சொன்னல, அந்த வேலையை போய் பார்ப்போம். சரிம்மா. சரி, பசங்க அனுப்பிச்சி விட்றேன். அந்த பசங்க இட்லி வச்சு கொடு. அனுப்பி விடுங்க அத்தை. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் தங்கிட்டு வரப்போ சொன்னேன்னா அப்படி 32 பல்ல தெரியுது வெளியில. ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கீங்க. நான் எப்படி சிரிச்சேன்? அப்பா சிரிக்கல? பார்க்கவே இல்லையே. அப்பா நீங்க சிரிச்சிங்களா? இவன் ஒருத்தன் ரொம்ப சாப்பிட்றா. அந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து நீங்கள் எங்கேயுமே கூட்டின்னு போகல. நம்ம ஊட்டிக்கு போயிட்டு வந்தோன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு 10 நாள் தங்கிட்டு வரலாம். டேய், அவளே சும்மா கோவத்தில் சொல்லின்னு இருக்கா, நீ வேற சும்மா இருக்க மாட்டியாடா? நான் வந்து உங்களை தான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லலை, நான் மட்டும் தான் தனியாக போயிட்டு இருக்க போகிறேன். புரியுதா? குடியெல்லாம் யாரும் வரத்த இல்லை. நான் மட்டும் எப்படிமா இருப்பேன்? சஞ்சி இங்கேயே இருக்கட்டும் பாட்டி கூட. நான் மட்டும் வரேன் உங்க கூட. ஆமாம், முதல்ல ஒன்று தான் என் கூட கூட்டின்னு போனோம். நீ தான் முதல் சொல்கிற பிச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எங்கேம்மா உங்கள் சொல்கிற பிச்சை கேட்காம போனேன்? நீங்கள் சொல்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு இருக்கிறேன். நான் எப்போ சொல்கிற பிச்சை கேட்காம போனேன்? இந்த சஞ்சு தான் ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறா, நாங்கள் விளையாடி நிற்கிறேன். அவளே வேலையை வாங்க மாட்டேங்கிறீங்க. எப்போ பாரு என்னையே குறை சொல்கிறீங்கம்மா நீங்கள். என்ன முதல் படமே சாப்பிட்டு அந்த மாங்காய் முதல்ல எடுத்து கொடுப்போம். எப்படா ஊர் சுத்த போலானே சுற்றின்னு வருவேன். வேலை செய்கிறவங்கள தான் திட்டினே இருப்பீங்க. வேலை செய்யாமல் ஓப்பி வச்சு சுற்றின்னு வரா பார்த்தீங்களா? அவளை திட்டவே மாட்டீங்க. பொம்பளை பசங்க அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். கல்யாணம் ஆச்சுன்னா காலத்துக்கு உடச்சிக்கினே தான் இருக்கணும். அவள் பொம்பளை குழந்தை தானே, கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக விளையாடட்டும். அதுக்கப்புறம் அவளை வேலை வாங்கலாம். அப்புறம் காலத்துக்கு வேலை செஞ்சு தானே இருக்க போகிறா. ஏன் சதீஷே கம்மு சாப்பிட்டு எழுந்துக்க மாட்டியா? அவள் வாய் எதுக்குற கலரி விட்டுன்னு இருக்கிற? வாணி மகா வாங்க, சாப்பிடுங்க வாங்க. எப்பா பொம்பளை பசங்க தான் காலத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னு அம்மா சொல்கிறாங்களே, அப்போ நீங்களாம் வேலைக்கு போகிறீங்களே, அப்போ நானும் பெருசாகி வேலைக்கெல்லாம் போத்தா இல்லையா? வீட்டில் உட்காந்து போகிறேன். விட்றா எல்லாரும் தாண்டா வேலை செய்யணும். யாரும் சும்மா இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கான வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இருந்தாலும் பொம்பளை பசங்க ரொம்ப பாவம். புரியுதா? கல்யாணம் ஆன பிறகு குழந்தைய பார்த்துக்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும். அவங்க ரொம்ப பாவம். நம்ம வந்து வெளியில் இருக்க வேலையை மட்டும்தான் போய் செய்ய போகிறோம். அவங்க உடவுலாலையும் அவங்க உழைக்கணும். என்ன குழந்தைலாம் வேற அவங்க பார்த்துக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். பாவம் தான் பொம்பளை பசங்க. பொம்பளை பசங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆம்பளை பசங்க யாருமே பாவம் பார்க்காதீங்க. இந்த பசங்க கூப்பிட்டா எங்கன்னா வருதுங்களா? விளையாடினே இருக்குதுங்களே. இது ஒன்றும் எனக்கு வேலை செய்யறதுக்கு வந்த மாதிரி தெரியல, விளையாட்டுக்கு வந்துருக்குதுங்க போல இருக்குது. ஏண்டி பசங்க கொஞ்சம் நல்லா விளையாட்டுமே விடாண்டியே. பாரு, ஒருத்தவங்க வேலை செஞ்சுருக்கானே கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் தான் எனக்கு ரெஸ்ட் கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படிலாம் கிடையாது. பொம்பளை பசங்க விளையாடட்டமா? அப்போ நான் மட்டும் தான் வேலை செய்யறதுக்கு இந்த வீட்டில் பிறந்திருக்கணும். ஏன் சாப்பிட்டு நீ கொஞ்ச நேரம் போய் விளையாட வேண்டியது தானே? 8 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தா அந்த 3 இட்லியா? அதுவும் சரிதான். சாப்பிட்டு போய் கொஞ்சம் விளையாட்டு வரேன். எம்மாடியோ சித்தி எப்படி கத்துறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. ஏமா சாப்பிட்டு போய் விளையாடக்கூடாது? இதுப்பா அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்தது, அது கூட தான் விளையாட்டு வந்தோம். நல்லா அழகாக இருக்கு. சரிம்மா சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டு போய் விளையாடுங்கம்மா. உட்காரு. சரி சித்தப்பா. உங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சாம்மா? இல்லை சித்தப்பா, ஒரு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு. படிக்கிறதுக்கு தான் லீவ் விட்ருக்காங்க. இன்னும் 4 எக்ஸாம் இருக்கு. சரிம்மா படிங்கம்மா நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாதிச்சு அம்மா அப்பாவுக்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சு கொடுங்கம்மா. பாவல்ல அப்பா அம்மா அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரிங்க சித்தப்பா. இது கடைசி வருஷம் தானேப்பா? இன்னும் ஒரு வருஷம் படிக்கணுமா என்ன? இல்லை சித்தப்பா, இது கடைசி வருஷம் தான். இது முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு தான் போகணும். அப்போ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உனக்கு வந்து காலேஜ் முடிஞ்சு போதா? ஆமாண்டா, நான் தான் 3rd இயர் படிக்கிறேன்ல, அவ்வளோதான். இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டுனா அதோட நான் வந்து வேலைக்கு தான் போகணும். காலேஜுக்கு போத்தாவில்ல. பரவாயில்லையே, நான் இப்போ தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இன்னும் எவ்வளோ வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு பார்த்தியா? இன்னும் 10th +1 +2 காலேஜ். அதுக்குள்ள நீ வந்து பாட்டியவே ஆகிட போல இருக்குதே என்ன படிச்சு முடிக்கிறதுக்குள்ள. டேய் பாட்டியெல்லாம் ஆக மாட்டேன்டா.
பரவாயில்ல, எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு டிகிரி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. எப்படிம்மா வேலை வந்து தனியாக போய் வெளியில் பார்க்கணுமா, இல்லை காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அது இது சொல்கிறாங்களே அந்த மூலியமாக ரெடி பண்ணி தருவாங்களா? எங்கள் காலேஜுக்கும் நிறைய கம்பெனிலாம் வந்துருக்கு சித்தப்பா. அதுலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன் நான். சரிம்மா பார்த்து ஒரு நல்ல வேலையில் போய் சேருமா. நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு கஷ்டம் இல்லைன்னா திருந்துடும். டேய், நான் ஒரு அரியர் கூட வைக்கலடா, எல்லாத்துலேயுமே பாஸ்டா. அவங்களாம் நல்லா படிக்கிற பசங்க, உன்ன மாதிரி கிடையாது. என்னது ஒரு அரியர் கூட இல்லையா? நான் ஒரு படத்துல பார்த்தனே 48 அரியர்ல வச்சிருந்தாங்களே, அந்த மாதிரி நீ அரியர்ல வைக்கலையா? ஐயோ, படத்தை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்க சதீஷனியே. 48 அரியர்ல வச்சேன்னா அவ்வளோதான். டேய், ஒரு அரியர் வச்சாலே எங்கள் அம்மா எனக்கு கொண்டுடுவாங்கடா. 48 அரியருக்கு சொல்றியா நீ? நான் ஒரு அரியர் கூட கிடையாது, எல்லாத்தையுமே நான் பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா? அந்த ஒரு படத்துல பார்த்தனே மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை கப்பாத்தனும் கத்தரு. நம்ம கூட சினிமா தேட்டரே பார்த்தோமே, அந்த படத்தை 48 அரியர் வச்சிருந்தாலும் கூட அந்த மாதிரி தான் வைப்பேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, ஒரு அரியர் கூட வைக்கவே இல்லையா? என்னப்பா யோசிக்கிற, நீ ஏதாவது அரியர் வைக்கலான்னு பார்க்குறியா என்ன? இப்போ நான் காலேஜ் படிக்கிற அரியர் வைக்கிறதுக்கு நான் 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். அங்கெல்லாம் அரியர்லாம் வைக்க முடியாது. அதோட பிச்சு எடுத்துருவேன் உன்னை. ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. எப்படிதான் படிக்கிறாங்களோ இவங்களாம் தெரியலையே. அக்காவெல்லாம் பார்த்து நல்லா கற்றுக்கோ, அவங்களாம் எப்படி படிக்கிறாங்கன்னு. நீயும் படிச்சே காலேஜுக்குள்ள போயிட்டு நல்ல வேலைக்கு போனோம், அப்போ தான் அப்பாவுக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும். இப்போ காலேஜில் நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்தால் காசு தருவாங்களா? எருமை, காலேஜில் காசு தர மாட்டாங்க எருமை. நீ வேலைக்கு போனால் அங்கே காசு தருவாங்க. ஓஹோ, நான் கூட காலேஜில் காசு தருவாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா காலேஜில் பார்த்தோன்னா காசு தருவாங்க. நீ நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்தேன்னு வச்சுக்க, நல்லா ஸ்காலர்ஷிப்பு அது இதுலாம் நிறைய தருவாங்க. அதில் வந்து காசுலாம் கம்மி பண்ணுவாங்க, ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு. இப்போ நீ +2 படிச்சுட்டு மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போய் காலேஜ் சேர்த்துக்கு போகிற பற்றியா, அப்போ வந்து உனக்கு நிறைய மார்க் இருந்துச்சுன்னா உன்னோட ஃபீஸில் வந்து கம்மி பண்ணுவாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோ பர்சன்டேஜ்னு, அதிலே நம்மளுக்கு காசு நிறைய மிச்சமாகும். அப்படியேம்மா, நிறைய மார்க் எடுத்தா ஃபீஸ்லாம் கம்மி பண்ணுவாங்களா? ஆமாம் சித்தப்பா, நான் கூட +2ல வச்ச மார்க் வச்சு எனக்கு கூட நிறைய காசு, பாதி காசு தான் நாங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு, மீதி காசில் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸ்காலர்ஷிப் மாதிரி. அப்புறம் வந்து +2ல வந்து நம்ம நிறைய மார்க் எடுத்தோன்னா நம்மளுக்கு நம்ம நினைக்கிற காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் கவுன்சிலிங் மூலமாக. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் +2ல வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீ நிறைய மார்க் எடுக்கலையா? காசு கட்டி படிக்கிற காலேஜ் தான் சீட் கிடச்சதா? டேய், நான் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க காலேஜில் சேர்ந்ததுனால காசு கட்டி படிக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜ்னால் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிது. அம்மா தான் ஹாஸ்டலில் நீ தங்கி படிக்க தேவையில்ல, இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து போகிற மாதிரி காலேஜில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க அம்மா வந்து பசங்களை விட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் ஒன்று காசு கட்டியது இங்கே காலேஜில் சேர்த்துடலான்னு சேர்த்துட்ருக்காங்க. இல்லைன்னா நீ ஃப்ரீ காலேஜில் சேர்ந்துட்டு இருப்பேன். இப்போ பெரியம்மா தான் வந்து உன்னை காசு கட்டி இங்கே படிக்க வைக்கிறாங்களா? ஆமாம், அதுவும் பாதி காலேஜ் ஃபீஸ் தான் கட்டுறேன். நான் தான் நிறைய மார்க் எடுத்துருக்கேன்ல +2ல, அதனால ஃபீஸ்லாம் கம்மி தான். பாரு, மார்க் எடுத்தா எவ்வளோ காசு மிச்சமாகுது பார்த்தியா? ஒழுங்காக படித்து +2 நிறைய மார்க் எடுக்கிற வழியை பாரு. ஏம்மா, கவுன்சிலிங் சொன்னி அப்படின்னு என்னது? இப்போது நம்ம என்ன படிக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டிருப்பல்ல, இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும், இந்த மாதிரி பிகாம் படிக்கணும், அந்த மாதிரி நம்ம எது படிக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த மாதிரி எந்தெந்த காலேஜ் நீங்கள் சேர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கெலாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்ட உடனே நம்ம எடுத்துருக்க மார்க்குக்கு எந்தெந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்புவாங்க. அந்த காலேஜில் போயிட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணால் அந்த அதான் கவுன்சிலிங். இல்லை நம்மளுக்கு எது வாட்டமாக இருக்குதோ அந்த காலேஜில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம். அப்போ நிறைய காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடணும்னு சொல்கிறியா? ஆமாம் சித்தப்பா, ஒரு காலேஜுக்கு மட்டும் அப்ளிகேஷன் போடக்கூடாது, நிறைய காலேஜுக்கு போட்டோன்னா நம்மளுக்கு நான் ஒரு 10 காலேஜுக்கு போடுறேன்னு வச்சுக்கேன், ஒரு 4-5 காலேஜில் இருந்தாவது நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஃபீஸ்லாம் கம்மி பண்ணி நம்மளுக்கு எந்த காலேஜ் நல்ல காலேஜாக இருக்குதோ நம்ம பார்த்து சேர்ந்துக்கலாம். ஓஹோ, இவ்வளோ விஷயம் இருக்குதா? ஆமாம் சித்தப்பா, கவுன்சிலிங் மூலயமா போனோன்னா நம்மளுக்கு காசு கம்மியாக தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். நம்மளே வந்து ஒரு சில காலேஜில் வந்து நம்ம நிறைய போய் சேர மாதிரி இருக்குவாங்க, நிறைய காசு கட்ட வேண்டியதாக இருக்கும். கவுன்சிலிங் மூலமாக போகிறது தான் நம்மளுக்கு நல்லது எப்பயுமே. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் நம்ம சேரணும்னு நினச்சோன்னா அந்த காலேஜுக்கெலாம் அப்ளை பண்ணணும். அவங்க வந்து நம்ம எடுத்துருக்க மார்க்குக்கு நமக்கு சீட்டு கொடுப்பாங்க. நம்ம போய் கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணி அந்த காலேஜில் சேர்ந்துக்கலாம். அப்போ நிறைய மார்க் எடுத்தால் 10 பைசா செலவு இல்லாமல் படிக்கலாம். ஆமாம் சித்தப்பா. சரி சதீஷே, நிறைய மார்க் எடுத்தால் அப்பாவுக்கு செலவு இல்லாமல் காலேஜ் முடிக்கிறேன் நீ. ஐயோ, நப்பத்தலை வேற தாங்க முடியல. இட்லி வச்சு சாப்பிடு. சித்தப்பா சாப்பிட்டீங்களா? வாமா உட்காருவா, சாப்பிடுவா. ஏண்டி இங்கே தான் இடம் இருக்குல்ல, இங்கே வா, எங்கேருந்து போய் உட்காந்துக்கா. சரி மேடம், சாப்பிட்டு எழுந்துரு. இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்கும்போது பயமாக இருக்குது. நிறைய மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்க முடியாது, ஃபீஸ் கம்மியாக கிடைக்க முடியாது. நம்மளும் கஷ்டப்பட்டு நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும். எடி தள்ளி உட்காரண்டியே.
ஏம்மா சித்தி எங்க? சித்தப்பா அங்க தெரிஞ்சவங்க யாரும் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசினிருக்காங்க. நம்ம வேலையே வந்திருக்குமே, வேலையை பார்க்கணும், அதெல்லாம் கிடையாது. யாருன்னா பேசுறதுக்கு கட்சா அப்படியே நின்று 8 மணி நேரம் பேசினிருப்பா. சரி சரி, அவ வரட்டும், நீங்கள் இட்லி வச்சு சாப்பிடுங்க. மக்கா தங்கச்சிக்கு இட்லி வச்சு கொடுமா. சரி சித்தப்பா. போதுமாடி? போதும் போதும், சாப்பிட்டு வச்சுக்கிறேன், நீ சாப்பிடு. இம்மா காலையில நம்ம தாய் ஒரு உப்புமா செஞ்சு கொடுத்தாங்களே, நினைக்கும் போதே பயமா இருக்குடி. சாப்பிடு சாப்பிடு, கம்முன்னு சாப்பிடு. நீ சாப்பிடுமா. சித்தப்பா உங்களுக்கு இட்லி வைக்கட்டுமா? வேணாம்மா வேணாம்மா, இதுவே போதும் எனக்கு. சதீஷா உனக்கு இட்லி வேணுமா? வேணாக்கா, நீ சாப்பிடு. உங்க 2 பேரும் பெரியமா தான் கூட்டிட்டு விட்டுட்டு போனாங்களா? நான் காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது பார்த்தா நீங்க எல்லாம் தூங்கி நின்றீங்க. அதனால எங்க நைஸா விட்டுட்டு வந்துட்டீங்களா? நான் சொன்ன எழுப்பலாம் தான், அம்மா தான் சொன்னாங்க அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எங்க பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க. நாங்க தூங்கல, முடிச்சிருந்தா அந்த கதவு மட்டும் மூடி வச்சிருந்தோம். நாங்க தூங்குறோம் நீங்க நினைச்சிருக்கீங்க. நாங்க காலையில 6 மணிக்கே எழுந்துட்டோம். காலேஜுக்கு போனா தான் லேட்டா எழுந்துப்போம், லீவ் டைம்ல சீக்கிரமாவே எழுந்துப்போம். ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கிறதுக்கு போனா கஷ்டமா இருக்குல்ல, சும்மா இருக்க டைம்ல சீக்கிரமா முழிப்பு வந்துட்டு எங்க அம்மா கூட அதான் திட்டுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது எழுப்ப வேண்டியதா இருக்குது, எழுந்துருன்னு லீவ் டைம்ல மட்டும் அலாரமே வைக்காம எவ்வளவு சீக்கிரமா எழுந்து உட்காந்துருக்கா பாரு சொல்லிட்டு. எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான்டா. காலேஜுக்கு போகும்போது மட்டும் லேட்டா எழுந்துக்கிறீங்க, நல்லா தூங்குறீங்க. இப்போ காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க, முடிச்சின்னு உட்காந்து வைக்கீங்களா சொல்லிட்டு எங்க அம்மா திட்டுவாங்க. சரி சரி சாப்பிடுங்கம்மா, வெயில் வந்துருமா. இந்த மாங்காய்லாம் எடுத்து போடணும், புளியம்பழம் எடுத்து போடணும். அதை சீக்கிரமா சாப்பிட்டு வரேன் சித்தப்பா. அம்மா நீங்களாம் வரத்தவில்ல, நீங்களாம் அப்படி உரமா உட்காருங்க. சதீஷ் இருக்கான், எல்லா வேலையும் அவன் செஞ்சிருவான். தகப்பா என்ன பார்த்தா மட்டும் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. அவங்க தான் சாப்பிட்டு வந்து வேலை செய்ய சொல்றாங்களா? எப்பா ஏன்பா இது மாதிரி பண்றீங்க நீங்க? போங்க மாங்காய்லாம் அறுத்து போடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டே இருந்து போய் 8 மணி நேரமா உட்காந்து சாப்பிட்டு இருப்பீங்க. நீ மட்டும் என்ன பண்ற? நீ 8 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்க, அப்புறம் சாப்பிட்டு ஏந்துரு. ஏண்டி இவங்க 2 பேரும் நம்மளுக்கு மேல சண்டை போடுவாங்க போல இருக்கடியே. தெரியத்தனமா வந்து மாட்டிக்கணுமா? போங்க முதல்ல மாங்காய்லாம் பறிச்சு போடுங்க. இப்ப நாங்க கடைக்கு போறோம்ல, பிரியாணி வாங்க காசு போடுங்க. உங்க அம்மாவே கொம்முன்னு இருக்கிறா, நீ சும்மா இருக்க மாட்டியா? வீட்டில் வந்து சமைச்சு தருவாங்க, கொம்முன்னு வீட்டில் வந்து சாப்பிடு. இப்ப ஷாப்பிங் போயிட்டு அங்கேயே டயர்டா வருவோம், காசு கொடுத்தீங்கன்னா அங்கேயே பிரியாணி சாப்பிட்டு கொம்முன்னு வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு வந்து சமைக்கணும்னா அம்மா சமைக்க மாட்டாங்க பாருங்க, மதியானத்துக்கு பட்டினி தான் இருக்க போறீங்க. அம்மாக்கு மேல இருப்பான் போல இருக்குது. எப்படி ஓடுறாரு பாத்தியா? பிரியாணி தான் கேட்டேன், பிரியாணி வாங்கி தர சொன்னா காசு செலவாயிடுமே, எங்க அம்மாக்கு மேல ஓடுறாரு பாரு. பாத்தியாக்கா எப்படி இருக்கிறாங்கன்னு? ஏண்டா நம்மளை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், இதில் வேற நீ பிரியாணிக்கு கேட்டேன்னு வச்சுக்க, கடைக்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க. கும்முனு நம்ம அங்கே போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கேட்கலாம், அப்போ தான் வாங்கி தருவாங்க. ஆமாம், முன்னாடியே நீ இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நாங்கள் போய் எனக்கு பிரியாணி வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும்னா நம்மளை வீட்டிலே விட்டுட்டு போயிடுவாங்க. வாய் வச்சுன்னு கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு. ஓஹோ, நீங்கள் அந்த பிளானில் தான் இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், ஷாப்பிங் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டுக்கு வந்தேன், எங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகுமா? என்ன மாடா நீங்கள் ஏக்கா, ஊட்டிக்கு நம்ம வந்து கீழே இருந்து அந்த ஊட்டிக்கு அந்த கோயம்புத்தூர்ல இறங்கிட்டு அங்கேருந்து மேலே போகிறதுக்கு ட்ரெயினில் போவாங்களே, அந்த கூஸ் ட்ரெயின் மாதிரி அந்த பகலா விட்டுன்னு போவோமே, அந்த ட்ரெயினில் போனாக்கா அழுது அடையம் பிடிச்சி நம்ம பஸ்ஸில் வேனில் போத்தாவில்ல. ஆமாம் ஆமாம், நான் கூட அதான் பார்த்து வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது அந்த ட்ரெயினில் போனால். ஆமாம், அதில் போனால் தான் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துன்னு போகலாம். அதில் நிறைய ஸ்டாப்பிங்லாம் வருதாங்க, அங்கே நின்று வர போகுது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பஸ்ஸில் வேனில் போனால் வச்சுக்க அடி அடின்னு அடிச்சு எடுத்துன்னு போயிட்டு மேலே எடுத்துன்னு போய் விட்டுடுவாங்க. ட்ரெயினில் போனால் தான் நல்லா ஜாலியாக இருக்கும், இயற்கை காட்சினா அப்படியே சுற்றி பார்த்துன்னே போகலாம். ஏண்டி அதுக்கு ஆன்லைனில் புக் பண்ண போல இருக்குடி, அங்கேயெல்லாம் போயெல்லாம் நம்மளாம் ஏற முடியாது போல இருக்கு. ஆன்லைன் புக்கிங்க, அது என்னன்னு பாருடி, புக் பண்ணிடு எல்லாருக்குமே சேர்த்து. சரி அம்மா கிட்ட கேட்டுட்டு புக் பண்ணலாம், அப்புறம் அங்கே போயிட்டு ஏறணும்னு நினச்சா ஏற முடியாது போல இருக்கு. அக்கா என்ன ஏதுன்னு பார்த்து டக்குன்னு புக் பண்ணுங்க. சரி இட்லி வச்சு சாப்பிடு, எங்கள் பாட்டி பேர் எவ்வளோ சூப்பராக வடகை செஞ்சுருக்காங்க. ஓ அப்போ சித்தி செய்யல டிஃபன்லாம்? எங்கள் அம்மாவது இவ்வளோ காலையில் செய்யறதாவது, பாட்டி தான் செஞ்சாங்க, சூப்பராக இருக்குது, சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்குடா. நல்லா சூப்பராக இருக்கு. நான் கூட இவ்வளோ நேரம் சித்தி தான் செஞ்சாங்களோ சொல்லிட்டு பயந்துனே இந்த சாப்பிட்றதுக்கு. பாட்டி தான் செஞ்சாங்க முன்னாடி சொல்ல மாட்டேடா நீ? எங்கள் அம்மா செஞ்சிருந்தாங்கன்னா கல் மாதிரி இருக்கும் அந்த இட்லி. எங்கள் அம்மா வடை கறியே செய்ய தெரியாது, பாட்டி தான் செஞ்சு எடுத்து கொடுத்தாங்க. சரி சரி கும்முன்னு சாப்பிடு, சித்தி வர சத்தம் கேட்குது. அஜிஜோ டேய் இன்னும் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கியா நீ? இந்த சாப்பிட்டமா இட்லி வச்சு கொடுத்து 1 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரி இட்லியே சாப்பிட்டு உட்காந்துனா இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கிற வேலை யாரை செய்யறது? ஏன் பண்ணு. இந்த வீட்டில் ஒரு குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்குதா பத்தியா? எப்படி அதட்டுறாங்க, வேலை செய்யணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? ஆமாம், உலகத்துலேருந்தே வருவாங்க உன்னை கேட்கறதுக்கு. வச்சு சாப்பிட்டு ஏந்திரு. ஏக்கா நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா? கம்முன்னு சாப்பிட்டுக்கீங்க, இட்லி கச்சா போதும், வடகறி கச்சா போதுன்னு. ஏன்னா நீங்களே வச்சுக்கீங்களா இட்லியே? இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, நிறைய இட்லி வடகறிலாம் இருக்குது பாரு, சாப்பிட்டு காலி பண்ணுங்க. சரி சித்தி சாப்பிட்டு வச்சுக்கிறோம். நல்லா இருந்தா நீங்கள் செய்யல, நல்லா தான் இருக்கும். கொழுப்பு பற்றியா உங்களுக்கு? ஏக்கா பசங்க தான் இப்போ என்ன மாதிரி தான் இருக்குங்க. 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. இதுக்கு தான் லாக்கி பாட்டு பாட்டுக்கு தான் ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது. மாமன் சாப்பிட்டு ஏந்துடுறா. சஞ்சு நாய்க்குட்டிலாம் தொடாதீங்க வாங்க. ஏதோ ஒரு நாய் வந்து இங்கே ஒரு 5-6 குட்டி போட்டு வச்சுக்குது, எடுத்து வச்சு அம்மாக்களை பண்ணிருக்கா. அம்மா வந்து பார்த்துச்சுன்னா கடிக்க போது பாரு.
நாய்க்குட்டிலாம் சூப்பராக இருக்குல்லடி. அம்மாடி ஒன்று அழகாக வெள்ளை கலரில் இருந்துச்சு, ப்ரௌன் கலர் அப்படி போட்டு அதை வேணா நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாமா? அம்மா திட்டுவாங்கடி, உங்களுக்கு சோறு போடுறதே தண்டம், இல்லை வேற நாயில் வேற கூட்டின்னு வந்திருக்கீங்களா சொல்லிட்டு வேணாண்டி இங்கே இருக்கட்டும். அது என்னமோ கரெக்ட் தாண்டி, நமக்கு ஒரு நாய்க்குட்டி வளர்க்கறது கூட சுதந்திரம் இல்லைல்ல. ஒரு குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது, வீட்டுக்கு கூட்டின்னு போனால் ஆசையாக தான் இருக்குது, இதுங்க சும்மா இருக்காதுங்களே. சரி நல்லா வளர்த்தோம், கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்த பிறகு ஒரு குட்டி மட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். பார்க்க எவ்வளோ அழகாக குழந்தைங்க மாதிரி இருக்கு. ஏய் மடமான சாப்பிட்டு போட, அப்பா மட்டும் வேலை செஞ்சுருக்காரு. அம்மா நீங்க போய் வேலையை பாருமா, சாப்பிட்டு வரேன் நானே. எதுக்கு இங்கே வேஸ்ட் நின்று இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? சரி நாங்கள் போய் பிள்ளை எடுத்து போட்டு இருக்கோம், சீக்கிரம் சாப்பிட்டு வரீங்களா? வரேன் போமா. வாணி ராணி கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா டக்குனு வேலையை முடிச்சுட்டு நம்ம கடைக்கு கிளம்பலாம். இவங்க கூட சேர்ந்து கதை அடிச்சுக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நான் டைம் வேஸ்ட் பண்றேன். வாய மணி சாப்பிட பண்ணேன். வாய மணி எப்படிமா சாப்பிட முடியா? இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. ரிசல்ட் என்னைக்கு வருது? ஏமா நான் 10வது 12வது படிக்கிறேன், எனக்கு ரிசல்ட் நியூஸ் பேப்பர்ல வரதுக்கு. நான் 2வது தான் படிக்கிறேன், ஸ்கூல்ல போய் பார்த்தா தெரியுமா, எல்லாருமே பாஸ் தாமா. நீ பாஸ் ஆயிடுவியா? பாஸ் ஆயிடுவோமா. டேய் ரிசல்ட்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் வரணும்னா நீ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் நியூஸ் பேப்பரில் வரும். இல்லைன்னு வச்சுக்கேன், ஆன்லைனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீ பாஸா இல்லையான்னு. அப்படியா? முன்னாடிலாம் வந்து நியூஸ் பேப்பரில் தானே வர ரிசல்ட்டு? சித்தி இப்போ ரிசல்ட் வந்து நியூஸ் பேப்பரில் வரதில்லை, இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் 10th + ரிசல்ட் வந்து நியூஸ் பேப்பரில் தான் வரும். நீங்கள் தான் 10th படிக்கலையம்மா? நான் 8வது தான் படிச்சிருக்கிறேன். நீ வாய முடின்னு வேலையை பாரு.